வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 9875 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து என்ட்ரியே இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸாகவே முடிஞ்சிருச்சு. டிக்ஸான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து டிக்ஸான் செல் பிலோ என்ட்ரி எடுத்துகிட்டு பெரிய லெவலில் டார்கெட் சைடும் போகலை, ஸ்டாப்லாஸ் சைடும் போகலை. ஸோ நியூட்ரலாகவே க்ளோசிங் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு 3000 பக்கமாக ப்ராஃபிட் கிடச்சிது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் பிலோ கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணாமல் எகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப செல் பிலோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 6875 ரூபா ப்ராஃபிட்டில் க்ளோசிங் நடந்திருக்கு. இன்னுமே வந்து பார்த்தோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து செல்லிங் சைடில் தான் இருக்குது. நாளைக்கு ட்ரேடிங்க்கான அனாலிசிஸ், அதாவது 16/8/2024 ட்ரேடிங்க்கான அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எம்எஃப்எஸ்எல் இண்டு ஹோட்டல் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 வந்து 24,361 24,550, S1 S2 24,005 23,884. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில். அதே சமயம் நமக்கு டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவு. இருந்தாலும் நமக்கு வந்து 24,005க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வரும். அதே சமயம் ப்ரீவியஸாக வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா 23,912 அந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் தான். அந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா தான் ஃபர்தராக ஒன் சைடு ரேலி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரலையுமே நம்மளோட S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு பையிங் எடுத்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே சேம் தான், வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க லோ வந்து இன்னுமே பிரேக் ஆகலை. ஸோ அது பிரேக் ஆகணும். அதே மாதிரி S1 S2க்கு கீழே ஒரு க்ளோசிங் வைக்கணும், வச்சா மட்டும் தான் செல்லிங் சைடு போகணும். அப்படி இல்லைனா நமக்கு S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு பையிங் எடுத்து பார்க்கலாம் இன்ட்ராடே லெவலில். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதாவது S1 S2 லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா அந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சு எக்ஸிட் ஆகிக்கணும். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எம்எஃப்எஸ்எல் பை எபோவ் 1051க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1080 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து இன்ட்ராடே டார்கெட் தான். நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துட்டு ஸோ அங்கேருந்து பையிங் எடுத்து ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கில் இருக்குது. இதே டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் வால்யூமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பையிங் வால்யூம் நடந்திருக்கு ப்ரீவியஸாக வந்து. ஸோ இதே அளவுக்கு வால்யூம் இருந்தால் தான் நல்லா பையிங் சைடு மூமெண்ட் கொடுத்துருக்கு. எகெயின் சேம் சைடு வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அதனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த டே கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணணும், இம்பார்ட்டானது தான் ரேஞ்சு. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கிறது பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு கிளியரான பையிங் தான். இருந்தாலும் எல்லா ஸ்டாக்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டேலோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா இண்டு ஹோட்டல் பை எபோவ் 613க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 625 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே நம்மளோட டே சார்ட் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை பிரேக் பண்ணிட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஆனால் என்னென்னா இதில் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹையை வந்து இன்னும் கிளியரான பிரேக் அவுட் கொடுக்கல. எகைன் ரீடெஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ட்ரி மார்க் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா இந்த டேலோ தான் ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த டே கேண்டில் வந்து பார்த்தோன்னா லோவில் ஓப்பன் ஆகிட்டு நல்லா ரெக்கவரி கொடுத்துருக்கு. கீழே வந்துட்டு நல்லாவே மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அந்த டே கேண்டில் பிரேக் அவுட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரலையும் ஒரு இன்ட்ராடே டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் தான் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ அதனால் அந்த கேண்டிலுக்கான ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். ஏன்னா அந்த டே ஹை பிரேக் பண்ணணும். அதே சமயம் டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம டே லோ வந்து ப்ராப்பர் ஸ்டாப் லாஸாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.